நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிற ஹேபிட் வந்து எதுக்கு அப்படின்னா, எதுக்கு ஒரு சிவில் சர்வெண்ட் படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உட்காருங்க ப்ளீஸ். இப்போ நியூஸ் பேப்பரில் என்ன வருது? நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்திங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி வரதை வந்து நம்ம ஜஸ்ட் அதை வந்து ஒரு நியூஸாக பார்க்கக்கூடாது. அதை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு ஒரு செய்தி வருது அப்படின்னா, அந்த செய்தியை வந்து நான் செய்தியாக பார்க்க மாட்டேன். ஏன் அங்கே ஆக்சிடென்ட் ஆகுது? அந்த ஆக்சிடென்ட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரோடு சரியில்லையா? லைட் ஃபெசிலிட்டி இல்லையா? இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை மக்களோட கவனக்குறைவா? ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக அப்படி பேப்பரில் வரக்கூடிய பிரச்சனைகளை புரிதல் வேணும், உங்களுக்கு அணுகணும். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி நான் சொல்கிறேன்ல, இதை தூண்டுறதுக்கு தான் உங்களுக்கு நியூஸ். ஸோ நியூஸை வந்து நீங்கள் நியூஸாக பார்க்கக்கூடாது. அதை வந்து உங்களோட மற்ற சப்ஜெக்ட்ஸோட யூ ஹேவ் டு டை அப் அண்ட் யூ ஹேவ் டு யூஸ் யுவர் திங்கிங் கேப்பபிலிட்டி.